அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன உதாரணம்? புகாரி என்ற கிரந்தத்திலே 528வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நாம சிந்திச்சுப்பா. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அரைத்தும் லவ் அன்ன நஹரன் ஃபி பாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, சகோதரர்களே, உங்களுடைய ஒருவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆறில் ஒருவர் 5 தடவை ஒரு நாளைக்கு குளிக்கின்றார். தக்கூலு தாலிக்க ஹல் யுபுகி மின் தரணிகி ஷைஅன். நீங்க சொல்லுங்க, அவருடைய உடலில் கொஞ்சமாவது அழுக்கை அந்த தண்ணீர் விட்டு வைக்குமா? உடல்ல கொஞ்சமாவது அழுக்கு இருக்குமா? ஒரு நாளைக்கு 5 தடவை குளித்தால் உடல்ல கொஞ்சமாவது அழுக்கு இருக்குமா? நபியை நான் கேட்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், 5 தடவை குளிச்சு அழுக்கு இருக்கவா செய்யும், ரொம்ப பரிசுத்தமானாக இருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ذَلِكَ مِثْلُ الصَّلَوَاتِ الْخَمْسِ. இந்த உதாரணம் தான் 5 தொழுகைக்குரிய உதாரணமாகும். யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா. அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு அமல் எது, நல்ல காரியம் எது? நம்முடைய தொழுகை. இந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள்? அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன மாலம் துக்ஷல் கபாயிர். நபிகள் சொன்னார்கள், 5 தொழுகை இருக்கின்றதே, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா இருக்கின்றதே, இவையெல்லாம் அவைகளுக்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் அழித்துவிடும். ஒருவன் பெரும் பாவங்களை செய்யாமல் இருந்தால், நாம் பெரும் பாவங்கள் செஞ்சா தௌபா செய்தால்தான் அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம செய்யக்கூடிய சிறு பாவங்கள் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் அழிக்கக்கூடியது. சுபு தொழுகை தொழுகின்றோம். சுபு தொழுகை தொழுதா லுகருக்குள்ள எவ்வளவு புறம் பேசிடுறோம், எவ்வளவு பொய் பேசிடுறோம், எத்தனை பேரை கேலி பண்ணிடுறோம், எவ்வளவு எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து விடுகின்றோம், எத்தனை கேடு கெட்ட பாடல் வரிகளை நாம் முணுமுணுத்து விடுகின்றோம், எத்தனை சினிமாக்களை நாம் பார்த்து விடுகின்றோம், எவ்வளவு பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கு பாருங்க. பாவம் என்ன செய்து நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், இந்த பாவனை சுபு தொழுது விட்டால் லுகர் தொழுகைக்காக வரும்போது அதற்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. லுகர் தொழுது விட்டால் அசலுக்குள்ள நிறைய பாவம் செஞ்சிடும். அசல் தொழுகைக்கு வந்து விட்டோம் சொன்னால் அதற்கு இடைப்பட்ட சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அசலுக்கும் மகரிப்புக்கும் இடையே அந்த சிறுபாவங்களை எல்லாம் மகரிப் தொழுகை அழித்து விடுகின்றது. இப்படி 5 தொழுகையும் அதற்கு இடையில் நடந்த அனைத்து சிறுபாவங்களையும் அழித்து விடுகிறது. ஜும்மா தொழும் நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி ஜும்மா தொழுகின்றோம். ஜும்மா தொழுது விட்டு மறு ஜும்மாவை நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி தொழுதால் அதற்கு இடைப்பட்ட சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அது ஒரு சஹாபி கேட்டார் நபிகள் நாயகத்திடம், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். புகாரியிலே 528வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் மிக நேசத்திற்குரிய அமல் எது? அல்லாஹ் எந்த காரியத்தை அல்லாஹ் நேசிக்கின்றான்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான். சுபூ தொழுகை 8 மணிக்கு தொழக்கூடாது. சுபூ தொழுகைக்கு நேரம் இருக்கு பாருங்க, சூரியன் உதிப்பதற்குள்ளாக அதற்குள்ளாக தொழுது விட வேண்டும். இறைவனுக்கு மிக நேசத்திற்குரிய ஒரு வணக்கம், இறைவனுக்கு பிடித்த ஒரு வணக்கம் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அதற்கு பின்னாடி உள்ளே நாம படிச்சாதான் தொழுகையை கரெக்டா தொழுறோம் பாருங்க, எங்க சிறப்பை வழங்க முடியும். அதுக்கு அல்லாஹ் சும்மா ஐயோ, அடுத்து என்ன? பிர்ருல் வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ பணிவிடை செய்வது. நபிகள் சொன்னார். அடுத்து சும்மா ஐயோ, அடுத்து என்ன? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. இறைவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விடவும் மிகச் சிறந்த ஒரு வணக்கம் எது? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு மிக நேசமான ஒரு வணக்கமாக இருப்பதன் காரணமாகத்தான் இறைவன் தொழுகையை நாம தொழும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு காரியமா அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பார்க்கின்றோம். இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் தொழ போறாங்க. அங்க ஒரு இளைஞரை பார்க்கிறாங்க. அந்த இளைஞர் தொழுகின்றார். தொழுதால் நின்று நீண்ட நேரம் தொழுகின்றார். அப்ப அப்துல்லா இப்னு உமர் கேட்கின்றார், இந்த இளைஞரை யாருக்காக தெரியுமா? அப்போ சஹாபி ஒரு தோழர் சொல்கின்றார், இப்னு உமர் அவர்களே, இந்த இளைஞர் எனக்கு தெரியும். அப்ப இப்னு உமர் சொல்கின்றார், இவர் நீண்ட நேரம் நின்று தொழுகின்றார். இவர் நீண்ட நேரம் நிற்பதோடு
ருக்குவையும் சுஜூதையும் இவர் நீட்டி செய்திருக்க வேண்டும். இவரை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் நான் இவ்வாறு செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகின்றார், இன்னல் அப்த இதா காம யுஸல்லி, ஒரு அடியான் அவன் தொழுகைக்காக தயாராகும் போது உத்தியபி துனூபிஹி ஃபஉலியத் அலா ரஸிஹி, பாவங்கள் எல்லாம் அவனுடைய பாவங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அவனுடைய தலையில் வைக்கப்படுகிறது. அவ் ஆத்துகி, அல்லது அவனுடைய தோள் புஜத்தில் வைக்கப்படுகிறது. நபியான் சொல்லி காட்டான். நாம தொழ போகும்போது அல்லாஹ் என்ன பண்றானா, நம்முடைய பாவங்களை எல்லாம் திரட்டி நம்ம தலையில அல்லாஹ் வைக்கிறான், நம்ம தோல் அவன் வைக்கின்றான். ஃபகுல்லமா ரகஅ அவ் சஜத தஸாகதத் அன்ஹு, அவன் ருக்கு செய்யும் போதெல்லாம் சுஜூத் செய்யும் போதெல்லாம் அந்த பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு விழுந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாம தொழும்போது நாம செய்த பாவங்கள் இருக்கிறதே, நாம் தொழும்போது நாம் செய்த பாவங்கள் இருக்கிறதே, அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய தலையில் வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அப்படி செட் பண்றான் தொழக்கூடியவர்களுக்கு. இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு அமலாக இருப்பதனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை வாங்குறான். நம்ம பாவத்தை, சிறு பாவத்தை போல அல்லாஹ் எடுத்து நம்ம தோல் தலையில வைக்கிறான், நம்ம தோளில் வைக்கின்றான். நாம் நீண்ட நேரம் ருக்கு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது, நீண்ட நேரம் சுஜூத் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது யாருக்கு கிடைக்கும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் இந்த தொழுகை. ஆனால் இந்த தொழுகையில்தான், அதுவும் ஜமாத்துடைய விஷயத்தில் தான் நாம் மிகவும் பாராமுகமாக இருக்கின்றோம். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1041 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ர். நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றும். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் இருக்கிறதா இல்லையா என்பதை இதை வைத்து நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நபிகள் நான் சொல்றாங்க, எவனுக்கு இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் பாரமாக தெரிகின்றதோ அவன் முனாஃபிக்குடைய அடையாளங்களை ஒன்று. முனாஃபிக்கின்களுக்கு தான் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். நபிகள் நான் சொல்லி காட்டாங்க. நீ செஞ்சு பாருங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்படி எழுந்திருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இறைவனை அஞ்சக்கூடியவரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அது பயங்கர பாவமா இருக்கும். பார்க்கிறோம், செஞ்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் சுபு தொழுகை எழுந்திருக்கு அவ்வளவு பாவமா நமக்கு இருக்கு. தொழுகைக்காண்டி பாங்கு சொல்லிட்டா நமக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வருது. என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் அப்படியே குறுகொண்டு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நவதுபில் அந்த நபியார் சொல்லி காட்ட, முனாஃபிக்கின்களுக்கு தான் சுபு தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹப்வன். அந்த இஷா தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் உள்ள சிறப்பை இவர்கள் அறிந்து கொண்டால், இந்த மக்கள் அறிந்து கொண்டால், அந்த தொழுகைகளுக்கு நடக்க முடியாவிட்டாலும், கைகால்கள் ஒடிந்திருந்தாலும் அவர்கள் தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து விடுவார்கள். மார்க்க எவ்வளவு வழியை சொல்லி காட்டுப்பாங்க. சில நேரங்கள்ல பள்ளியாசல பிரியாணி பொட்டலம் போடுவாங்க. நோம்பு நேரங்கள்ல கூட்டத்தை பார்க்கணும், பிரியாணியை வாங்குறதுக்கு. பள்ளியாசல இலவசமா 2 இட்லி போட்டா போதும், அப்படியே கூட்டம் அலம் போதும். நம்ம தௌஹீத் பள்ளியில பார்க்கலாம், சுன்னத் ஜமாத் பள்ளியில நோம்புக்குன்னு வசூலிச்சு மொத்தமா அமைக்கிறோம்னு வைங்களேன். நாம என்ன செய்வோம்? பிரியாணி சில சமயம் போடுவோம், அதிகமா காசு வரும்போது வரைய போடுவோம், கொஞ்சம் வெளிநாட்டு பேச்சம்பழத்தை கொடுப்போம். டே நஜாத் பள்ளிக்கு போனா பிரியாணி கிடைக்குதா வாங்கடான் கூட்டம். நபிகள் நாயகம் காலத்துல மாதிரி பள்ளியாசு சாப்பாடு நடந்திருக்கு சொல்லுவாங்க. நஜாத்துக்கான பள்ளியாசு திண்ணே எடுக்கலாம். ஏன் நபிகள் நாயகம் காலத்துல என்ன செஞ்சிருக்கு? பள்ளியாசு சாப்பாடு நடந்திருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஒருவரை தொழுகை நடத்துமாறு முதல்ல விறகை கொண்டு வருவதற்கு ஆர்டர் செய்து விட்டு, விறகை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொண்டு வந்துடும். ஒருவரை மக்களுக்கு பாங்கு சொல்லி தொழுகை நடத்துமாறு கூறிவிட்டு நான் வெளியில் சென்று எவர்கள் எந்த ஆண்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வராமல் இருக்கின்றார்களோ அவர்களை அவருடைய வீட்டோடு வைத்து கொளுத்துவிட என்னுடைய மனம் நாடுகிறது. அப்படின்னு சொல்லி காட்டாங்க. பள்ளிவாசல்ல ஒரு எலும்பு துண்டை பார்த்தா கூட்டம் கூட்டமா வர்றாங்க, ஜமாத் தொழுகை வரமாட்டாங்களா? அதிகம் சொல்லி காட்டுறாங்க. பள்ளிவாசல்ல ஒரு சாப்பாடு வச்சா
பள்ளிவாசல் எலும்பு துண்டு பிரியாணியை பார்த்துட்டா கூட்டம் கூட்டமா வரக்கூடிய இந்த கூட்டம் மற்றவர் தொழுகை எங்கப்பா போனீங்க? அல்லாஹ் இஸ்ஸா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் இருக்கு பாருங்க. சில நேரங்களில் குளிர் நேரத்தில் நம்ம வந்து ஒளி செஞ்சுட்டு போறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நமக்கு என்ன வேண்டாத வேலையா? தினசரி எல்லாம் சோகமா தூங்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எழுந்து அந்த கண்ட தூக்கத்தை தொலைச்சிட்டு நம்ம அந்த குளிர்ந்த வெண்ணில ஒளி செஞ்சுட்டு நம்ம என்ன வேண்டாம், நமக்கு நேரம் போகல, நமக்கு வேண்டாத வேலை செய்து கொண்டிருக்கின்றோமா? தூங்கக்கூடியவர்களாம் காரியக்காரர்களா? நாம் அப்படி நினைத்து விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே 574வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஸல்லல் பர்தை தஹலல் ஜன்னா. எவன் ஒருவன் இஷா தொழுகையும் குளிர்ச்சியான நேரத்திலே மிக குளிராக உள்ள நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையான இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் எவர்கள் தொழுகின்றார்களோ தஹலல் ஜன்னா, அவன் சூனம் புகுந்து விட்டான். கூலி நீ கஷ்டப்படுறியா? எல்லாம் சோபத்தில் மூழ்கி இருக்கும் போது வீட்டை பூட்டிக் கொண்டு அதுவே ஒரு கம்பளியை மாட்டிக்கிட்டு அதுவும் 10 தலையில ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு அதுவும் 10 சொல்லி ஒரு பெரிய ஹீட்டர் அப்படி வெப்பத்தை கொண்டு வரும் அந்த ஹீட்டரை வைத்துக் கொண்டு சோகமாக இருக்கின்றார்களே, நாம் பள்ளிக்கு சென்று தொழச் செல்கின்றோமே, இது வீணான காரியமா? இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம் தான். நபிகள் நான் சொல்லி காட்டுறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை இறைவனுக்கு மிக நெருக்கமான அமலாக இருப்பதனால் இறைவன் வழங்கக்கூடிய கூலியை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு? ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இருக்கு பாருங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத், ஃபஜ்ர் தொழுகைக்கு அளவற்ற கூலி சொர்க்கம் தான். ஃபஜ்ர் தொழுகையை தொழுதா, ஆனா ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்ற காத்து இருக்கு பாருங்க. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரகாத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய 2 முன் சுன்னத்துக்கு 2 ரக்காத் முன் சுன்னத் இருக்கிறதே, அது இந்த உலகத்தை விடவும் அதில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாகும். அவ்வளவு பெரிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் நமக்கு கிடைக்குமா? இந்த உலகத்தில் உள்ள பில்கேட்ஸ் பெரிய பணக்காரன், அவனுக்கு இந்த உலகம் சொந்தமா? உலகத்தில் உள்ள சொத்து புல அவன் சொந்தமா? ஏதோ உலகத்தில் ஒரு கொஞ்சம் அதுதான் அவனுக்கு சொந்தம். அதை விட எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, அவனை உலக பணக்காரன் சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், நீ ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ரக்காத் இருக்கு பாரு, அதை நீ தொழுது விட்டால் உனக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது? இந்த உலகத்தையே தந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விற்றாலும் அந்த நன்மையை நீ பெற முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எதற்கு தருகின்றான்? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், ஃபஜ்ருடைய ஃபர்லை தொழுதால், ஃபர்லான் என்றக்காக நாம் ஜமாத்தோடு தொழுதால் நாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைவோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். புகாரியிலே 615வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறான், லவ் யாலமுன் நாஸ் மா ஃபின் நிதாயி வ ஸஃபில் அவ்வல். மக்கள் பாங்கு சொல்றான் பாருங்க, இந்த பாங்கு சொல்வதனால் கிடைக்கும் நன்மையை அறிந்தால், முதல் சஃபில் நின்று தொழுகின்ற நன்மையை அறிந்தால், அந்த முதல் சஃப்ல போய் நிக்கிறதுக்கு சண்டை வெட்டுக்கூத்து வந்துருமா, அந்த அளவு சண்டை வந்துடும். அப்ப என்ன செய்வாங்க? எனக்கு முதல் சஃப் வேணும், விட்டு தர முடியாது, மத்தத விட்டு கொடுத்துறோம். இன்னைக்கு நம்ம எதுக்கு விட்டு கொடுக்குறோம்? ஒரு ஆள் முன்னாடி போனா போங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு செய்வோம், பின்னாடி போதான் முயற்சி பண்ணுவோம். நபிகள் நன்மை கிடைக்க நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சீட்டு குலுக்கி போட்டு என் பேர் சீட்டு குலுக்கி போட்டு அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் அதற்கும் கூட சம்மதிப்பார்கள். சீட்டு குலுக்கி போட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த இடத்தை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். சீட்டு குலுக்கி போட போறியா? சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நபிகள் சொல்லி காட்டான். அவ்வளவு நன்மை எதற்கு? முதல் சஃபில் நின்று தொழுவதினால் கிடைக்கிற நன்மை. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்கரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நபிகள் சொல்லி காட்டினார்கள், வலவ் யாலமுன் நாசு ஃபில் அத்தமா வஸ்ஸுபு. அத்தமா இஷா தொழுகை இருக்கு பாருங்க,
இஷா தொழுகைக்கு இன்னொரு பேர் அத்தமா என்கின்ற பெயர். அந்த அத்தமா என்று சொல்கின்ற அந்த இஷா தொழுகைக்கும் சுபூ தொழுகையுடைய சிறப்பையும் மக்கள் அறிந்தால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவன் தவழ்ந்தாவது அந்த இரண்டு தொழுகைக்கும் வந்து விடுவார்கள். எவ்வளவு நன்மையை அல்லாஹ் இந்த தொழுகைக்கு வாரி வாரி வழங்குகின்றான். இன்றைக்கு நாம் இந்த தொழுகையுடைய விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், எவன் ஒருவன் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ பாதி இரவு நின்று தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவனுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. இஷா தொழுகைக்கு பாருங்க, அது ஜமாஅத்தோடு தொழணும், தனியா போய் தொழக்கூடாது. இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று தொழுத நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். வமன் ஸல்ல சுப்ஹ, எவன் சுபூ தொழுகையை ஃபீ ஜமாஅத்தின் ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ ஃபகஅன்னமா ஸல்ல லைல குல்லஹு, அவன் முழு இரவு தொழுதவனை போன்றவனாவான். அவன் தஹஜ்ஜுத் தொழுத எவ்வளவு நன்மை கிடைக்கும்? இஷா தொழுகையை தொழுதா பாதி இரவு, இஷாவையும் சுபுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் அவன் முழு இரவும் நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இது எந்த தொழுகைக்கு? ஃபஜ்ர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1003வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லை யலிஜன் நார ஆஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா, எவன் ஒருவன் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகையும் தொழுகின்றானோ அவன் ஒருபோதும் நரகத்தில் நுழையவே மாட்டான். கேரண்டி. வேற எதுக்கு இந்த கேரண்டி கிடையாது. நீ நரகத்தில் நுழையாம இருக்கணுமா? சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சுபூ தொழுகை தொழுது, சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள அந்த அசர் தொழுகையை நீங்கள் தொழுது விடுங்கள். ஒரு சஹாபிக்கு நம்ப முடியல. அவர் அபூ ஹுரைரா கேட்கிற, அபூ ஹுரைரா அவர்களே, உண்மையிலே நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்களா? அப்ப அபூ ஹுரைரா சொல்றாரு, என் ரெண்டு காதால கேட்டு என் உள்ளத்துல மனப்பாடம் பண்ண, நீ சுபூ தொழுகையும் அசர் தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் நீ நரகத்தில் நீ நுழையவே மாட்டாய், உனக்கு நரகம் ஹராம். அப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் எதற்கு கொடுக்கின்றான்? இந்த அசர் தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்க்கின்றோம். என் நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சஹாபா நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மேகங்களற்ற ஒரு நாள்ல பௌர்ணமி சந்திரன் தெரிகிறது. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இந்த பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா? முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது நம்ம செய்யலாம், பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதே போன்று பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் எப்படி முண்டி அடிக்க மாட்டீர்களோ, அதற்காக எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டீர்களோ, அதுபோன்று மறுமை நாளிலே உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அதற்கு சொல்லி காட்டுறாங்க, அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பார்ப்பதை விட ஒரு பாக்கியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாசிகள் பெறுகின்ற இன்பத்திலேயே, சொர்க்கத்தில் எவ்வளவு இன்பங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் பெறுகின்ற இன்பத்திலேயே உச்சகட்ட இன்பம் தெரியுமா? அது வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் பார்க்கிற இன்பம், அங்க போனாதான் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இப்படி இறைவனை பார்க்கின்ற பாக்கியத்தை தரக்கூடிய எது தெரியுமா? ஃபஇன் ஸதஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் உள்ள தொழுகையான சுபூ தொழுகையையும் அசர் தொழுகையையும் நீங்கள் சோர்வடையாமல் ஜமாஅத்தோடு தொழ முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஜமாஅத்தோடு தொழுது விடுங்கள். இறைவனை பார்க்கின்ற பாக்கியத்தை அந்த தொழுகையை தான் ஏற்படுத்தி தரும். சுப்ஹானல்லாஹ். சுபூ தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது விட்டால், அசர் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் அதற்கு இறைவன் தருகின்ற கூலி என்ன? எது மிக உயர்ந்த பாக்கியமோ அந்த இறைவனை காண்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். பார்க்கணும். இன்னும் இறைவனை ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி இறைவனிடம் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. புகாரியிலே 555வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைலி வ மலாயிகத்துன் பின்னஹார். மக்களே, இரவு நேரத்துடைய வானவர்களும் பகல் நேரத்துடைய வானவர்களும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் நாம் இருக்கும்போது இரவு நேரத்து வானவர்கள் நம்ம செய்யக்கூடிய காலையில எல்லாம் பட்டியல் எடுத்துட்டு அல்லாஹ் போவாங்க. பகல் நேரத்தில் நாம் இருக்கும்போது பகல் நேரத்துக்குரிய வானவர்கள் மலாயிகத்துமார்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் போவாங்க. இந்த இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவங்களும் எப்போ சந்திப்பாங்க? எஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் அஸ்ர். ஃபஜ்ர் தொழுகையிலும், ஃபஜ்ர் தொழுகை ஆகும்போது இரவு நேரத்து மலக்குமார்கள் மேலைக்கு போவாங்க.
பகல் நேரத்து மலக்குமார் கிளினிக்கு வருவாங்க. அசர் தொழுகை ஆகும்போது பகல் நேரத்து மலக்குமார் அல்லாட்ட போவாங்க. இரவு நேரத்து மலக்குமார் என்ன செய்வாங்க, வேலைக்கு வருவாங்க. இந்த இரண்டு கூட்டமும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சொல்லும்போது சும்மா யாருஜுல்லதீன பாத்து ஃபீக்கும், இரவு நேரத்து வானவங்க அல்லாட்ட போவாங்களாம். அல்லாட்ட போகும்போது அல்லாஹ் நம்மளை போய் தெரியும். இல்ல அல்லாஹ் கேட்பான மலக்குமார்கள்ட்ட, கைஃப தரத்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி கண்டீர்கள், எப்படி எந்த நிலையில் நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப அந்த மலக்குமார் சொல்லுவாங்க, தரக்குனாவும் யுஸல்லூன் வ அதைனாவும் யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் அவர்களை விட்டு விட்டு வந்தோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் எங்களுடைய அந்த அடியாரை நாங்கள் போய் சேர்ந்தோம். மலக்குமார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த இறைவன் நம்மை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த பேச்சை இறைவன் ஒரு மிகப்பெரிய நம்ம அனைத்து உலகங்களையும் 7 வானங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றானே, அந்த வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய சன்னிதானத்தில் நம்மை பற்றி எது பேச வைக்கும்? நாம் தொழுகின்ற தொழுகை நம்மை பற்றி பேச வைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் அபூ தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் தரக்க ஸலாத்துல் அஸ்ர் முத்தஅம்மிதன், எவன் வேண்டுமென்றே அசர் தொழுகையை விட்டு விட்டானோ, ஹத்தா தஃபூதஹு, வேண்டுமென்றே அசர் தொழுகை நேரம் விடுகின்றவரை, அது தவறுகின்றவரை எவன் அசர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகின்றானோ, ஃபக்கத் உஹபித அமலுஹு, அவனுடைய எல்லா நல்ல காரியங்களும் பாழாகிவிடும். அசர் தொழுகையை தொழுதா கிடைக்கின்ற கூலி உச்சகட்டம், தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு கிடைக்கின்ற தீமையும் பயங்கரமான தீமை. ஃபக்கத் உஹபித அமலுஹு, அவனுடைய எல்லா நல்லறங்களும் பாழாகிவிடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பக்கிரு பி ஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகைக்கு நீங்கள் மிக வேகமாக முன்கூட்டியே சென்று விடுங்கள். ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்க ஸலாத்தில் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலுஹு, நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் ஒருவன் அஸ்ர் தொழுகையை விட்டு விட்டானோ அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அந்த அஸ்ர் தொழுகை இருக்கிற சுப்ஹானல்லாஹ், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும் சொன்ன மாதிரி நல்ல மதிய நேரத்தில் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வச்சு நல்ல வயல் நிறைய அடைஞ்சு சாப்பிட்ட பிறகு அப்படி ஃபேனை போட்டு தூங்கினா போதும், அப்படியே சொக்கும் பாருங்க. எங்க போ நமக்கே தெரியாது. ஒரு 5-6 மணி சூரியன் மறையும் போதுதான் முழிப்பு வரும். அப்படியே என்ன செஞ்சிடறோம், ஆகாயத்துக்கு போயிட்டு வந்துடும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, பாங்க சத்தம் கேட்கும், எழுந்திருக்க மனசு வராது. நாம அப்படித்தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அஸ்ர் தொழுகையை நீ விட்டு விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி இந்த தொழுகையை விடுறோம் பாருங்க, இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையை விட்டாலே இவ்வளவு டேஞ்சர் வச்சுக்கணும். ஒரு வக்து தொழுகையை விட்டா தொழாம இருக்கிறோம், பல வருடமாக தொழாமல் இருக்கின்றோமே, நாம் நம்மை படைத்த இறைவனிடம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்புக்கு சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், புகாரியிலே 552வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லதி தஃபூதுஹு ஸலாத்துல் அஸ்ர் கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. சுனாமி அடிச்சா நிறைய பேருக்கு குடும்பமே போச்சு, மனைவியை காணோம், பிள்ளையை காணோம், சொத்தை காணோம், சோத்தை காணோம், அப்படியே பாதிக்கப்பட்டு போய் நின்னாங்க. அந்த பாதிப்பை நாம அடைஞ்சாதான் நமக்கு தெரியும், வளர்ந்துச்சு நாம் சொல்லிவிட முடியாது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், எவன் ஒருவனுக்கு அசர் தொழுகையை தவறிவிட்டதோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனை போன்றவனாவான். இங்க தெரியாது, அங்க போய் நிற்கும் சுனாமியில் அடிபட்ட மாதிரி முழிப்போம். அசர் தொழுகை தொழுது இருக்கலாம, அங்க போய் அந்த பாதிப்பு எங்க தெரியும்? இந்த உலகத்துல குடும்பத்தை இழந்தா, மனைவி மக்களை இழந்தா, செல்வத்தை எல்லாம் இழந்தா பாதிப்பு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு மறுமையிலே அசர் தொழுகை ஒரு வக்தை விட்டவருக்கு கிடைக்கும் தண்டனை. அப்ப இன்றைக்கு எத்தனை காலம், எத்தனை வருடங்கள் நாம் தொழுகையிலே பாராமுகமாக இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். எந்தவருக்கு ஒரு நபிகள் நாயகம், இந்த செய்தி அகமது என்ற கிரந்தத்திலே 11087வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் ஜமாத் தொழுகை பிந்தி வர்றாங்க. இன்னைக்கு நாம் மொத்தத்திலே பிந்தி தான் போறோம். ஜமாத்தோடு நாம் தொழுவது ரொம்ப கம்மி தான். நாம் அதை மாற்ற வேண்டும், நாம் அதற்கு முன்மாதிரியாக நாம் தேட வேண்டும். சஹாபாக்கள் ஜமாத் தொழுகைக்கு பிந்தி வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தகத்தமு ஃபதமு, நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் முன்கூட்டியே வாருங்கள். இங்க ஃபதமு பி, என்னை நீங்கள் பின்பற்றி தொழுங்கள். வல் யதம்ம பிக்கும் மம் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றி தொழட்டும். வலா யஸாலு கௌமுன் யதஅخرூன ஹத்தா யுஅخرஹுமுல்லாஹ், எந்த கூட்டம் ஜமாத் தொழுகைக்கு பிந்தியே வந்து கொண்டிருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை எல்லா விஷயத்திலும் பின்தங்க வைத்து விடுவான்.
இன்றைக்கு நம்ம சமுதாயம் பின்தங்கி போய் கிடக்குதுன்னு சொன்னா என்ன கூட்டம் போடுறோம்? அங்க இடஒதுக்கீடு இல்ல, அது போராட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். நம்மை நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தை வார்த்தெடுத்திருக்கின்றோமா? ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார்கள், யா மாஷர் குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே இஸ்தகீமு, அந்த குர்ஆனை நீங்கள் வாழ்க்கையிலே நிலைநாட்டுங்கள். லகல் சபக்தும் சபகன் பஈதா, மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து விடுவீர்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை, ஹதீஸுடைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை, நபிகள் சொன்ன ஒழுக்கங்கள் நம்மிடம் இல்லை. எந்த அமல் நமக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத் தருமோ, எந்த தொழுகை நம்மை நம்முடைய சமுதாயத்தை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லுமோ, அந்த தொழுகையில் இன்றைக்கு நாம் பாராமுகமாக இருக்கின்றோம். தொழுகையில் நாம் மிக நயவஞ்சக தனத்தோடு நடந்து கொள்கின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வயலுல் முஸல்லீன், தொழும்போது இருக்கு பாருங்க, தொழுகை இறையச்சத்தோடு சரியாக நாம் தொழ வேண்டும். வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அவர்கள் தங்கள் தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். ஒவ்வொரு ரக்காத் தொழும்போதும் இறைவனை நினைத்து இறைவனுக்கு பயந்து மன ஓர்மையோடு நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் இருக்கின்றோமே, அந்த மக்கள் தொழாததினால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் முதஸ்ஸிர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி அலில் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றி பேசுவார்களாம். மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், பாவிகளே நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்தீர்கள்? சக்கர் நரகத்தில் கிடப்பாங்க பாவிகள். அப்ப சொர்க்கவாசிகள் அப்ப ஏன்பா சக்கர் நரகத்துக்கு வந்தீங்க? அப்ப சொல்லுவாங்கன்னா, காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லையே, வகுன்னா வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, வகுன்னா நஹூது மால் ஹாயிலீன், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தார்களே, அவர்களோடு தான் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். பள்ளிவாசல் பாங்கு சத்தம் கேட்கும், தொழுகைக்கு அறிவிப்பு செய்யப்படும், இந்த வீட்டில் நாடகம் ஓடிக்கொண்டிருக்கும். பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும், வீடுகளில் எத்தனையோ பேர் வீணான விளையாட்டுகளில் மூழ்கி இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை மறந்த நிலையில் நாம் இருப்பதை பார்க்கின்றோம். நாம் செல்லக்கூடிய இடம் எது? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சக்கர் என்கிற நரகத்திலே அல்லாஹ் நம்மை பூத்துகின்றான். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அலாஉஸ் ஸலாத், அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு கூட்டம் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள். வத்தபூ ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். யுல்கௌ ஃபஸௌஃப யல்கௌன ஹய்யா, அவர்கள் பயங்கரமான நரக வேதனையை அவர்கள் சந்திப்பார்கள். தொழுகையை பாழாக்கினால் நாம் செல்லக்கூடிய இடம் எது? நரகம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். புகாரியிலே 1143 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. டிஎன்டிஜே வீடியோசன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் ஷம்சுலுல்லா ஆற்றிய உரைகள். சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள். சகோதரர் எம் எல் சுலைமான் ஆற்றிய உரைகள். சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறை வணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம். சகோதரர் ரஹ்மத்துல்லா ஆற்றிய உரைகள். ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும், குர்ஆன் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம். சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள். தனி மனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலூதும். சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள். இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள். சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அல்லாஹுவிற்காக வெறுப்போம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை. ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நபிகள் கனவு காண்றாங்க, பெரிய கனவு. அதுல ஒரு சின்ன சம்பவம். ஒருவனை பார்க்கின்றார்கள், அவனுடைய தலை ஒரு பெரிய கல்லால் உடைக்கப்படுகின்றது. உடைக்கப்படும் போது தலை அப்படியே சுக்கு நூறாக சிதறி போகிறது. மீண்டும் அந்த ஒரு மலைக்கு போய் கல்லை எடுக்க போறார், அதற்குள் தலை மீண்டும் சேர்ந்து விடுகின்றது. மீண்டும் அந்த தலை உடைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த மலைக்கு கல்லை போய் எடுக்க போறாரு, அதற்குள் தலை சேர்ந்து விடுகிறது. அவர் நபிகள் சொல்கின்றார்கள், எப்படிப்பட்டவனுக்கு இந்த வேதனை தெரியுமா? ஃபஇன்னஹு யஅஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபிலுஹு வயனாமு அன் ஸலாத்தில் மக்தூபா. இவன்தான் குர்ஆனை மனப்பாடம் செய்து குர்ஆனை படித்த பிறகு அந்த குர்ஆனை புறக்கணித்தவன் இன்னும் இன்னொருவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? வயனாமு அன் ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகையை விட்டும் தூங்கியவன் என்று அல்லாஹ் நபிகள் சொல்லி காட்டுறான். இவ்வளவு கடுமையான தண்டனை தொழுகையை விட்டவனுக்கு இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். சூரத் இப்ராஹிமிலே 40வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி ரப்பனா தகப்பல் துஆ. இறைவா, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக. நம்முடைய கையில கிடையாது. நம்ம அல்லாஹ் துஆ செய்வோம், அல்லாஹும்ம ஐன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் வணக்க வழிபாடு செய்வதற்கும் நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி புரிய வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய உள்ளத்திற்கு அழகாக தெரிந்தால்தான் அதை செய்வதற்கு ஒரு விருப்பம் ஏற்படும். அப்ப இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாரு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ஸுர்ரிய்யத்தி. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழக்கூடிய தொழுகையை நிலைநாட்டக்கூடிய கூட்டமாக ஆக்குவாயாக. ரப்பனா தகப்பல் துஆஇ ரப்பனா வ தகப்பல் துஆஇ. இறைவா, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று தொழுகையை நிலைநாட்டுவதற்கு பிரார்த்தனை செய்தார்களே, அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். இன்றிலிருந்து நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் இன்றைக்கு நம்மிடம் உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக்கு, மார்க்கத்தை ரசிக்கின்றோம், கேட்கின்றோம், ஆனால் பின்பற்ற தயங்குகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் எதை என்றைக்கு செவியேற்கின்றோமோ, நானும் போதிக்கின்ற நானும் செவியேற்க நீங்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தொழுகையை எது தகர்க்குமோ அது போன்ற காரியங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகையை தகர்க்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இணை வைத்த இமாம் பின்னால் நின்று தொழுவது. பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு இணை வைக்கலாம் வச்சுக்கிறீங்க, அவனுக்கு நமக்கு தொழுகை நடத்தக்கூடிய தகுதி இல்லாம போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஆட்சி தலைவர்கள், அமீர்கள், இவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக இருக்கும்போது அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக இருக்கும்போது அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அவர்கள் இவரெல்லாம் அமீராக இருக்கும்போது இவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. அதுபோன்று பல தேசங்களுக்கும் தலைமை அமீராக இருக்க அமீர் மூமினின் இருக்கின்றாரே, இவர் பல தேசங்களுக்கு என்ன செய்வாரு, அமீரை நியமிப்பார். உமர் அபூபக்கர் மக்காவில் மதீனாவில் அமீர் மூமினா இருக்கும்போது ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். பல தேசம் அமீர் நியமிப்பாங்க. அப்ப எந்த அமீர் நியமிக்கப்படுகிறாரோ அந்த அமீர் தான் அந்த தொழுகை நடத்துவாங்க. நபிகள் நாயகத்துடைய காலத்திலும் சரி, எல்லா காலத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாடுகளுக்கு என்ன செய்வாங்க, அமீர் அனுப்புவாங்க. அவங்க அந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்வாங்க, தொழுகை வைப்பாங்க. இது அடிப்படையான சட்டம். யார் அமீரா நியமிக்கப்படுகிறாரோ மக்களுடைய வேலைகளை கவனிப்பார், அவர் தான் தொழுகை நடத்துவார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்கிட்ட, பிற்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் மிக மோசமான ஆட்சி தலைவர்கள் தோன்றுவார்கள். அப்ப சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த மோசமான ஆட்சி தலைவர்கள் தோன்றும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர் வந்து விட்டால் அவர் எவ்வளவு அகத மாலக் உன்னுடைய செல்வத்தை அவர் பறித்துக் கொண்டாலும், ஒரு நுரிப நகரக் உன்னுடைய முதுகிலை அடித்தாலும், உனக்கு எவ்வளவு அநியாயம் செய்தாலும், ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அந்த ஆட்சி தலைவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நிறைய என்ன சொல்றாங்க, அந்த ஆட்சி தலைவர் தோன்றும் போது தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதப்படுத்துவார்கள். ஆட்சி தலைவர் அவங்க தொழுகை நடத்துவாங்களா இல்லையா, தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதப்படுத்துவார்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாமதப்படுத்தாங்க எப்படி தொழுகிறது? நீங்கள் அதற்குரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். அந்த ஆட்சி தலைவருக்கு எதிராக செயல்பட்டு விடாதீர்கள். அவர் தாமதமா தொழ வைப்பாரா இல்லையா, லேட்டா தொழ வச்சாலும் நீங்க கரெக்டான டயத்தை தொழுதுட்டு அவரோடும் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். இப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவருக்கு கடைசி எல்லையாக, அவருக்கு கட்டுப்படுவதற்கு கடைசி எல்லையாக எதை ஆக்குகிறார் என்று சொன்னால், குஃப்ரம் பவாகன் ஃபீஹி புர்ஹானும் மின் கிதாபில்லாஹ். அந்த ஆட்சி தலைவரிடம் தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் கண்டால், தெளிவான அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஆதாரம் உள்ள இறை வேதத்தில் எது இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் கண்டால் அவருக்கு கட்டுப்படக்கூடாது.
அப்ப ஆட்சி தலைவருக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னால் தொழுகை நடத்த செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. நபிகள் அநியாயம் பண்ண அக்கிரம் பண்ணாலும் கட்டுப்படுறாங்க. லேட்டா தொலை வச்சா தொழுது சொன்னாங்க. எப்போ நீங்க அவனுக்கு ஆட்சி தலைவராக இருந்தாலும் எப்போது கட்டுப்படக்கூடாது. தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை கண்டுவிட்டால் அவன் ஆட்சி தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்படக்கூடாது, அவன் பின்னால் நின்று தொழக்கூடாது. அவன் மார்க்கம் சொல்லக்கூடியது ஒருவன் தெளிவாக இணை வைத்து விட்டான் சொன்னால் அவனுக்கு எந்த விஷயத்திலும் கட்டுப்படக்கூடாது. மார்க்கம் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு தொழ வைக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் அக்ரமுக்கும் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். ஆலமுக்கும் சுன்னா, நபி வழியை மிக அறிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு தாயத்து போட்டா ஷிர்க்குன்னு தெரியாதவன் நபிகள் நாயகத்திலும் பாவ மன்னிப்பை கேட்டால் நபிகள் நாயகத்தை கடவுளாக்குவது என்பதை புரியாதவன், நபிகள் நாயகத்தை நாம் நோய் நீக்குவ நம்பிக்கை வைத்தால் அவர்கள் அதை நபிகள் நாயகத்தை கடவுளாக ஆக்குவது என்று வழங்காதவன், ஒரு சாதாரண ஒரு மனிதனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவருக்கு நமக்கு நன்மையை தடுப்பதற்கோ தீமையை தடுப்பதற்கோ எந்த ஆற்றலும் கிடையாது என்கின்ற அடிப்படை ஏகத்துவ கொள்கையை விளங்காதவன் குர்ஆனை நன்றாக படித்தவனா, நபி வழியை நன்றாக விளங்கியவனா? அப்ப இவங்களுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர் நன்றாக நபி வழியை விளங்கியவராக இருக்க வேண்டும், குர்ஆனை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். நபிகள் சொல்கின்றார்கள். அப்ப இணை கற்பிக்கக்கூடிய காரியம் இஸ்லாமிய கொள்கையை விளங்காதவன் எப்படி நபி வழி நன்றாக தெரிந்தவனாக இருப்பான்? இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னும் மாக்கான முஷ்ரிக்கீன அய்யாமுரு மசாஜித் அல்லாஹ், இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது கூடாது. நிர்வாகம் என்றால் என்ன? பள்ளிவாசலுக்கு வெள்ள அடிக்கிறது, சுவிட்ச் போடுறது, ஃபேன் கரெக்டா ஓடுதான், இது நிர்வாகம். அந்த நிர்வாகத்திற்கு கூட யார் வரக்கூடாது? எவன் இணை கற்பிக்கின்றானோ அவன் வரக்கூடாது என்று சொன்னால் தொழுகை நடத்துவதற்கு அவன் தகுதி உள்ளவனாக ஆவானா? எனவே இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்கிறார்கள் வெளிப்படையாக. இத்தகைய இமாம்களுக்கு பின்னால் நின்று நாம் ஒருபோதும் தொழக்கூடாது. அதே நேரத்தில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, நான் மௌலூது ஓதுறேன் ஆனா ஷிர்கான வரியை ஓத மாட்டேன் அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிப்படையாக நம்மிடம் சொன்னால் நீங்க அதை விட்டு வெளியேறுங்கள் ஏன்னா அவருக்கு போதிப்பதோடு அவர் வெளிப்படையாக ஷிர்க் வைக்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி அவர் பின்னாடி தொழ என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அப்ப இந்த மாதிரி வெளிப்படையாக இவர்கள் நாங்கள் இணை கற்பிக்கவில்லை என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரி ஆளுக்கு பின்னால் தொழுது கொள்ளலாம். அது அல்லாம இந்த மாதிரி மௌலூது ஓதி இணை கற்பிக்கக்கூடியவர்கள், தாயை தகடு போடக்கூடியவர்கள், தர்கா வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள், இது போன்ற இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பின்னால் நின்று நாம் தொழக்கூடாது. அப்படி தொழுதால் நம்முடைய தொழுகை பாழாகிவிடும். அல்லாஹ் தஆலா முடிச்சிடும். எனவே இறுதியாக ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை தான் நாம் போதிப்போம். நான் ஒரு தவறு செய்கின்றேன், நான் செய்யக்கூடிய தவறு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருந்தால் நான் தான் தவறு செய்தனை ஒழிய எனக்கு தோல்வாக குர்ஆன் ஹதீஸை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் ஒருபோதும் திரிக்க மாட்டார்கள், வளைக்க மாட்டார்கள், மார்க்கத்தை மறைக்க மாட்டார்கள். நாங்கள் தான் தவறு செய்தோம், ஒரு காரியம் மார்க்க தடுக்கப்பட்டிருக்கிறது, நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தோல்வாக மார்க்கத்தை வளைத்து பேச மாட்டோம். உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜமாத் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்றைக்கு மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி போதிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் நம்முடைய ஜமாத்துடைய பணிகளை விளங்கி இவர்கள் தான் மார்க்கத்தை மறைக்காதவர்கள், இவர்கள் தான் உள்ளதை உள்ளபடி போதிக்கக்கூடியவர்கள் என்று விளங்கி இன்றைக்கு அணியணியாக நம்முடைய கொள்கையின் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்கள் திரண்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சிலர்கள் இருக்கின்றார்கள், இவர் என்ன செய்கின்றார்கள், இவர்களுடைய உள்ளத்திலே உண்மையிலேயே மக்களுக்கு தெளிவாக மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. எப்படி சொல்கிறோம், உள்ளத்தை நாம் அறிய முடியாது, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. என்ன பண்றாங்க, நாங்க தௌஹீத்வாதிங்கிறாங்க, தௌஹீத்வாதி சொல்லிட்டு தங்களுக்கு இமாமை யாரை கொண்டு வைக்கிறாங்க, எங்கோ ஒருவர் இருந்து சுன்ன ஜமாத்துல தொழுகையுடைய சட்டங்களை தெரியாதவர், மௌலூது ஓதக்கூடியவர், அவரை கொண்டு வந்து தௌஹீத் பள்ளிக்கு இமாமாக வைக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க உள்ளத்துல நம்மை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. உண்மையிலே இவங்க தௌஹீத்வாதிகளா, மார்க்கத்தை விளங்கியவர்களா? பார்க்கிறோம், உங்களுக்கு தான் தெரியும் எங்க நடக்குதுன்னு சொல்லி. நம்மை எதிர்க்கின்ற, நம்மை பிடிக்கவில்லை என்கின்ற இன்றைக்கு நாம் சகோதரராக இருக்கின்றோம். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே பகை வரலாம். பகை வந்தால் நீங்கள் என்னை பகைக்க வேண்டுமே தவிர நம்முடைய கொள்கையை தூக்கி எறிந்து விடக்கூடாது.
இன்றைக்கு பார்க்கின்றோம். நம்மோடு இருந்தபோது எவர்களெல்லாம் கொள்கையற்றவர்கள் என்று சொன்னார்களோ, எவர்களெல்லாம் கொள்கையை மறைக்கிறார்கள் என்று நாம் சொன்னோமோ, நம்மை விட்டு பிரிந்த பிறகு அவர்களோடு சேர்ந்து கைகோர்ப்பதை பார்க்கின்றோம், அவர்களோடு துணை நிற்பதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்விற்காக வந்திருந்தார் சொன்னால் எதுக்குடா பிளவு? எதுக்கு நமக்கு மார்க்கத்தில் பிளவுபட்டமா? ஒருவன் தவறு செய்தான், தவறு செய்தவன் எவனாக இருந்தால் தௌஹீத் ஜமாத் தூக்கி வீசும், இதான் எல்லாரும் சட்டம். அப்ப எது பிரச்சனை? அதற்காக சென்றாய் என்றால் கொள்கையை விட்டு கொடுக்கலாமா? கொள்கையற்றவர் கை ஒர்க்கலாமா? இன்றைக்கு கை ஒர்க்கிறார்கள். என்ன காரணம்? உண்மையிலேயே மார்க்கத்தை விளங்குவதற்காக வரவில்லை, ஏதோ ஒரு முகஸ்துதிக்காக வந்திருக்க என்பதைத்தான் அவர் நடவடிக்கைகள் காட்டியது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒருபோதும் எந்த காரணத்திற்காகவும் மார்க்கத்தை இது விலை பேசாது, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாகத்தான் இந்த ஜமாத் இருக்கும். என்றைக்கும் சத்தியத்தை தனித்து நின்றுதான் இந்த ஜமாத் சொல்லும். எதற்காக தனித்து நிற்கின்றோம்? தனித்து நிற்பது நமக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டி சென்று போவதற்காக அல்ல. இந்த ஜமாத்திலே ரவுடிசம் பண்ண முடியாது, இந்த ஜமாத்திலே வந்தால் ஏமாற்றம் பண்ண முடியாது, இந்த ஜமாத்திலே வந்தால் பக்குவப்பட்டவர்களாக, அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, இறைவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் கரப்ட் கேஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் இதை விட்டு பிரிந்து சென்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கு சகோதரிகளே, நாம் தனித்து நின்று மார்க்கத்தை சொல்வது என்பது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மை விட்டு அனைவரும் சென்றாலும் சரி, நாம் 2 பேர் இருந்தாலும் சரி, அந்த 2 பேருக்காகவும் சத்தியத்தை சொல்வோமே தவிர யாருக்காகவும் தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் தௌஹீத் ஜமாத் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காது. அப்படி விட்டுக் கொடுத்தால் அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருக்க மாட்டாங்க. எனவே உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை யாருக்கும் மறந்து கொடுக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் பல்வேறு மார்க்க பணி செய்து வருகின்றோம். அதில் ஒன்றுதான் ஜும்மா பள்ளிவாசல்களை நம்முடைய ஏரியாக்களில் ஏற்பாடு செய்து அதில் நாம் ஜும்மாவை நிறைவேற்றுவது. அந்த வரிசையிலே சத்தியத்தை சொல்வதற்காக உள்ளதை உள்ளபடி யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் மார்க்கத்தை ஓங்கி முழங்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த ஜமாத்துக்கு துணை நில்லுங்கள். நாங்கள் ஒருபோதும் மக்களை வைத்து விலை பேச மாட்டோம். தௌஹீத் ஜமாத் விலை பேசாது. இன்றைக்கு நாங்கள் சமுதாய பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான இரத்த தானங்களை செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஜமாத் செய்கிறோம் சொன்னால், அதன் மூலமாக சமுதாயத்தில் பெருமை அளிப்பதற்காக அல்ல, இதன் மூலமா சத்தியத்தை கொண்டு செல்ல முடியுமா, இதன் மூலமா சமுதாயத்திற்கு நன்மையை கொண்டு செல்ல முடியுமா என்பதற்காகத்தான் நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல பணியை செய்யக்கூடிய இந்த நல்ல ஜமாத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இதற்கு நம்முடைய வில்லாபுரம் பகுதியிலே நாம் சொந்தமாக ஒரு மர்க்கஸ் அமைப்பதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் வாரி வாரி வழங்க வேண்டும். இந்த ஜமாத்துடைய மார்க்க பணிகளுக்கு துணை நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.